100 வருஷம் வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா உண்மையிலே 100 வயது வரை இளமையாக வாழ முடியுமா? இன்னைக்கு நம்ம தினமும் சாப்பிடுற பல நவீன உணவுகள் நம்ம உடலை மெதுவா முதுமையடை செய்யுது. ஆனா நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்துல ஜிம் இல்ல, புரோட்டீன் பவுடரும் இல்ல, மல்டிவிட்டமின் மாத்திரையும் இல்ல. இருந்தாலும் 90 வயசு முதல் 100 வயசு வரை ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. சரி, அவர்களின் ரகசியம் தான் என்ன? அது விலை உயர்ந்த மருந்துகளோ இல்ல வெளிநாட்டு டயட்டுகளோ இல்ல, நம்ம தமிழ் பாரம்பரிய உணவு முறைதான். இன்னைக்கு நம்ம 100 வருடம் இளமையாக வாழ உதவும் தமிழ் பாரம்பரிய உணவு ரகசியங்களை பார்க்கலாம் வாங்க. தமிழர் உணவு முறை என்பது வெறும் பசியை போக்கும் வழி மட்டும் இல்ல. சங்ககால இலக்கியங்களான புறநானூறு, அகநானூறு போன்ற நூல்களில் கூட உணவு மற்றும் ஆரோக்கியம் பற்றி குறிப்புகள் காணப்படுது. அந்த காலத்துல உணவு என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையாக இருந்தது. உணவு மருந்தாகவும் மருந்து உணவாகவும் கருதப்பட்டது. அதனால தான் சித்த மருத்துவத்துல உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கருத்தும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சில உணவு முறைகளை பார்க்கலாம். முதல்ல சிறுதானியங்கள் உணவில் சேர்க்கணும். நம்ம முன்னோர்கள் தினமும் அரிசி மட்டுமே சாப்பிடல. அவங்க கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி போன்ற சிறு தானியங்களையும் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. அதுல இருக்கிற அறிவியல் நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, அது குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், நீரழிவு அபாயத்தையும் குறைக்க உதவும், குடல்ல ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், அதிக நார் சத்து இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசிய கட்டுப்படுத்தும். இவை உடலில் ஏற்படும் அழற்சியும் குறைத்து முதுமை வேகத்தையும் தாமதப்படுத்த உதவி செய்யுது. 2வது, கீரை வகைகள் தினசரி உணவுல ஒரு பகுதி. தமிழர்கள் வீட்டுல வாரத்துக்கு குறைஞ்சது 3 இல்ல 4 முறை கீரை இருந்தது. அதுல இருக்கிற முக்கிய கீரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரைக்கீரை. அதுல இருக்கிற நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவ செல்ல பாதுகாத்து முதுமையை தாமதப்படுத்த உதவி செய்யும். 3வது, புளித்த உணவுகள். தமிழர்கள் உணவில இயற்கையா ப்ரோபயோட்டிக் அதிகமா இருந்தது. உதாரணமா மோர், தயிர், பழைய சோறு, ஊறுகாய். இன்று விஞ்ஞானிகள் கூட குடல் ஆரோக்கியத்தை 2வது மூளை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குடல்ல நல்ல பாக்டீரியாவும் இருக்கு. அது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய மனநிலம், செரிமானம் ஆகியவற்றை மேம்படுத்த உதவி செய்யுது. 4வது, மசாலா பொருட்கள். தமிழ் சமையலறையில ஒரு சிறிய மருந்தகம் போன்றது. இதுல இருக்கிற முக்கிய பொருள் மஞ்சள், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயம். இப்ப இதுல இருக்கிற அறிவியல் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மஞ்சத்தூள்ல உள்ள கற்கமின் அழற்சியை குறைத்து மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. பூண்டு இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது. இஞ்சி செரிமானத்தை மேம்படுத்துது. 5வது, நல்ல கொழுப்பு சத்துக்கள். நம்ம முன்னோர்கள் ரீஃபைன் ஆயில பயன்படுத்தல. அதுக்கு பதிலா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய் பயன்படுத்தினாங்க. இவை உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்துக்களும் கொடுக்கு. 6வது, பருவகால பழங்கள். தமிழர்கள் உணவு முறையில பருவகால பழங்கள் மிக முக்கியமானது. உதாரணமா வாழைப்பழம், நாவல் பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய். இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிருக்கு. 7வது, உணவுடன் வாழ்க்கை முறையும் முக்கியம். தமிழர்கள் உணவு முறையில வெற்றி வெறும் உணவுல மட்டும் இல்ல. அவங்க அதிகாலையில எழுந்தாங்க, உடல் உழைப்பும் இருந்துச்சு, சூரிய ஒளியும் கிடைச்சது, இரவிலும் சீக்கிரம் தூங்க போனாங்க. இவை அனைத்தும் நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருந்தது. தவிர்க்க வேண்டிய நவீன உணவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, 100 வருடம் ஆரோக்கியமாக வாழ விரும்பினா குறைக்க வேண்டியவை அதிக சர்க்கரை, அதிக உப்பு, அதிகமா எண்ணெயில பொரிச்ச உணவு முறைகள், குளிர்பானங்கள், ஜங்க் ஃபுட்ஸ். இவ உடல்ல கிரானிக் இன்ஃபிளமேஷனை ஏற்படுத்தி முதுமையை வேகப்படுத்தும். பாரம்பரிய உணவுகள் நல்லவை என்றாலும் நீரிழிவு, சிறுநீரக நோய், கல்லீரல் நோய், இதய நோய் உள்ளவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையுடன் உணவு மாற்றங்களை செய்ய வேண்டும். இப்ப பொதுவான தவறான நம்பிக்கைகளை பார்க்கலாம். 1, 100 வயது வரை வாழ ஒரு மந்திர உணவு இருக்கு அப்படின்னு சொல்வது தவறு. ஒரே ஒரு உணவு அல்ல, ஒரு முழு வாழ்க்கைய முறையே முக்கியமானது. 2வது, விலை உயர்ந்த சூப்பர் ஃபுட் தான் ஆயுளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்வது அது தவறு. கம்பு, கேழ்வரகு, நெல்லிக்காய் போன்ற நம்ம பாரம்பரிய உணவுகளும் மிக சிறந்தது. 3வது, வயதாகும் போது முதுமையை தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைப்பது. வயதை நிறுத்த முடியாது, ஆனா ஆரோக்கியமான முதுமையை உருவாக்க முடியும்.
100 வயது வரை வாழ்வது ஒரு அதிசயம் இல்ல. ஆனா 100 வயது வரை ஆரோக்கியமாக, சுறுசுறுப்பாக, பிறருக்கு சுமையாக இல்லாமல் வாழ்வதுதான் உண்மையான சாதனை. இதற்கான ரகசியம் வெளிநாட்டுல இல்ல, அது நம்ம சமையலறையிலே இருக்கு. நீங்க தினமும் சாப்பிடுற பாரம்பரிய உணவு எந்த உணவுல அதிகம் அப்படின்றத கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. இது போன்ற ஆரோக்கிய தகவலுக்கு டாக்டர் அக்யூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானும் அழுத்துங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.